ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ், ஐம் ரியலி சாரி. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம்ல. சாரி. நிறைய பேர் என்கிட்ட கண்டினியூஸாக இப்போ அப்லோட் பண்ணுவேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க, கமெண்ட் போட்டுகிட்டே இருந்தீங்க. நான் யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சாரி ஃபார் தட். நிறைய பேர் நான் உங்களை ஹேட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுடா. இப்போ எனக்கு ஷெடியூல்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. அதனால என்னால் சரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அப்கமிங் வீடியோஸ் கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சாரி டிலே ஆனதுக்கு. இப்போ உள்ளே போகலாமா? வாங்க. ஒன்ஸ் அகெயின் சாரி. ஸோ ஸ்டார்டிங்கில் வாய்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், போக போக கொஞ்சம் கன்றாவையாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஸ்வீட் ஹார்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேவோட FF பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் டேக்கிட்ட எமோஷ்னலாக பேசிவிட்டு அங்கேருந்து வந்துட்டுருப்பீங்கள்ல. ஸோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ ரொம்ப நைட் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வரீங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மாவும் வயன் பேபி நில்லு, நம்ம பேசிக்கலாம், நீ நில்லு, எங்கே போகிற இப்போது? வயன் அப்பா தான் சொல்கிறாருல, கொஞ்ச நேரம் நில்லாண்டி, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஸோ 2 பேருமே உங்களை தடுக்கிறாங்க. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. உங்கள் ட்ராலியை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க கீழே ஹாலில். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் தான் போகிறேன்ல, என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு. ஐயன் எங்கே போவேன் நீ இப்போ? நான் ஜெர்மன் கேட்டுட்டேன்னு போயிட்டு எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல. வயன் இந்த நைட்டில் தான் நீ கிளம்பணுமாடி? வெளியில் பாரு எவ்வளோ மழை பெய்யுது. நாளைக்கு காலையில் கிளம்பலாம்ல வயன். எனக்கு தெரியுமா எப்போ கிளம்பணும் எப்போ கிளம்பக்கூடாதுன்னு. நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. வயன் டேயோங்கிட்ட என்ன பேசிட்டு வந்த? டேயோங்கிட்ட நான் பேசினது உங்களுக்கு எப்படி தெரியும்? டேயோங் தான் சொன்னார். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை வயன்? சும்மா இருக்க மாட்டியா நீ? பாஸ்ட் இஸ் பாஸ்ட் வயன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அகைன் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு வயன். நீ எதுக்கு இப்போ வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுற? ஓ மை காட், உங்களுக்கு யார் முதல்ல அவர்கிட்ட பேச சொன்னது? நான் முதல்ல கிளம்புறேன் அப்படின்னு அகைன் ட்ராலியை தூக்கிட்டு வெளியில் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. சரிண்ணா பயந்துட்டீங்க. பார்த்தா வெளியில் டேயோங்க அப்படி மலையில் நனைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஸோ உங்களை பார்த்ததும் அப்படியே ஸ்லோவாக உள்ளே நடந்து வராரு. ஸோ நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி பேக்வேர்ட்ஸாக நடந்து போகிறீங்க. எங்கே போகிற வயன்? நீ 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 என்ன பண்ணுறீங்க? எதுக்கு வந்த? நீ எங்கே போகிற அதை சொல்லு முதல்ல. நீ எதுக்கு இங்கே வந்த? நீ அதை சொல்லு ஃபஸ்ட்டு. ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே கிளம்பிட்ட அதை சொல்லு. நான் ஜெர்மன் இல்லை, நான் எங்கே போனால் உனக்கு என்ன? நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி கெட் இன் அப்படின்னு எழுதிட்டு போகிறார். லீவ் மை ஹேண்ட்ஸ் டேயோங். என்ன பண்ணுற நீ? அதான் சொல்லிட்டேன்ல, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு, இங்கே இரு. நீ என்ன சொல்கிறது? நான் போவேன் அப்படின்னு டேயோட கையை விட்டுட்டு விட்டுட்டு போகிறீங்க. அங்கேன்னு உங்களை பிடிச்சி நிற்கிறாரு. ஐயன் நெல்லுன்னு சொன்னால் நிற்கணும், சரியா? டேயோங் இட்ஸ் கெட்டிங் லேட், நான் கிளம்பணும், என்னை விட்டுடா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? முதல்ல நீ யார் என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? அங்கே என்ன சொல்லிட்டு வந்தா? எல்லாம் ஓவர், எல்லாம் முடிஞ்சிடுச்சுல்ல. நீ சொன்னால் நாங்கள் விட்டுருணுமா? பாஸ்ட்டில் என்ன நடந்ததோ அது பாஸ்ட்டோடு விட்டுரு, அது முடிஞ்சு. இப்போ புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் வயன். ஐ நீட் யூ. நீ எனக்கு கண்டிப்பாக வேணும் வயன். என்னால் உன்னை அப்படியே விட்டுற முடியாதுடி. அம்மா நீ யார்? எனக்கு நீ யாருன்னு கூட தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்கூல் டேஸ் க்ரஷ்ஷாக வேணா இருக்கலாம் நீ, அவ்வளோதான். அப்பா சொல்லி தான் எனக்கு இதெல்லாம் தெரியுமே. ஏய் என்ன பேசுகிற? நான் உன்னோட ஹஸ்பண்ட். இட்ஸ் அ பாஸ்ட், அது பாஸ்ட்டில் தான் நடந்துச்சு. இப்போது நீ யாருன்னு கூட ஷெட்டப் வாயன், வாயை மூடு. என்றைக்குமே நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ தான் என்னோடய ஒய்ஃப். என்ன புரியுதா? இது பாருட்டையும், இதுக்கு முன்னாடி நீ சொன்னது தான் அது பாஸ்ட். அதில் என்ன லைஃப் வாழ்ந்தனோ அது அங்கேயே இருக்கட்டும், அது பாஸ்ட்டாகவே இருக்கட்டும். எனக்கு இப்போ அது வாழணும்னு ஆசை இல்லை. ஸோ லைஃப்பை நீ பாரு, நியூவாக ஸ்டார்ட் பண்ணு. நானும் என் லைஃப்பை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறேன், செப்ரேட்டாக, புரியுதா?
தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒயன், அதெல்லாம் தனியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. உன் கூட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உன்னோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணுறியா? நான் விட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணுறேன்னா? ஐயோ ஐயோ, நீங்கள் தான் சார் பிளான் பண்ணீங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்களே, அந்த பாஸ்ட்டில் நீங்கள் தானே என்னை விட்டுட்டு போனீங்க. நானா விட்டுட்டு போனேன்? அது உன் நல்லதுக்கு தாண்டி பண்ணேன். நான் கூட இருந்தவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து தான் வாயின் அப்படி பண்ணேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். உன் அப்பா அம்மாக்கும் அந்த டைமில் அந்த டெசிஷன் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதான். ஸ்டாப் இட். நானும் அதுதான் சொல்கிறேன். இந்த டைமும் அதுதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓ நல்லதுக்கு தான் நானும் சொல்கிறேன். இப்போது நான் கூட இருந்தால் உன் லைஃப் நல்லா இருக்காது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ என் கூட இருந்தால் லைஃப் நல்லா தான் இருக்கும். இல்லை, நல்லா இருந்தால் 2 பேர் லைஃப்பும் நல்லா இருக்கட்டும் டயம். நான் உன் லைஃப்பில் இருந்தால் அது மட்டும் நடக்கவே நடக்காது. அதுதான் நான் போகிறேன். மென்டல் மாதிரி பேசாத வயன். நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஒன்றும் நீ எனக்காக ஃபேஸ் பண்ணிக்க தேவையில்லை. நீ எனக்காக எல்லாத்தையும் பாவம் பார்த்துக்கிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பேர் பாவம் பார்க்குறது கிடையாது வயன். இட்ஸ் லவ். நம்மளால் வச்சிருக்க லவ்டி அது. வயன், அவர் தான் அவ்வளோ சொல்கிறாரேடி, ஏன் இப்படி பண்ணுற? நீ எதுவுமே பேச வேண்டாமா? அப்பா மாதிரி சைலண்டாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு. ஏன்னா நான் இப்படி பேசுறதுக்கு நீயும் ஒரு ரீசன் தானே. ஸோ சைலண்டாக நின்று வேடிக்கை பாருங்க. வயன், என் மேலே இருக்க கோவத்தை அங்கே காட்டாத. யார் சொன்னா எனக்கு உன் மேலே கோவம்னு? எனக்கு யார் மேலே கோவம் இல்லைப்பா. எனக்கு அந்த ரைட்ஸும் இல்லை. உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு என் மேலே கோவப்படுறதுக்கு. இட்ஸ் கெட்டிங் லேட், நான் கிளம்புறேன் அப்படின்னு அகைன் போகிறீங்க. அவங்க டைட்டாக அவங்க கை பிடிச்சி இழுக்கிறாரு. டயம், லீவ் மை ஹேண்ட்ஸ். எனக்கு டைம் ஆகுது, என்னை விடுங்க. வைன் ப்ளீஸ், என்னை விட்டு போகாத வைன். சரி, பாஸ்டெல்லாம் விட்டுரு வைன். நம்ம நியூவாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். நீ ஜெர்மன்லேருந்து இங்கே வந்தே, அப்போ நீ என்னை புதுசாக தானே பார்த்த. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லு வைன் ப்ளீஸ் டி. புதுசாக நான் ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் டி, அன்றைக்கி எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணி அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ் வைன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுடி. சாரி டயம், ஐ கான்ட் டூ திஸ். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இப்போ இல்லை. வைன், டோன்ட் டூ திஸ். இல்லை, நான் சீரியஸாக தான் பேசுகிறேன். எனக்கு இப்போ எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அதான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. ஸோ மிஸ்டர் டேயோங், யூ கேன் லீவ் நவ். முடியாது. நான் ஏன் போகணும்? தென் ஓகே, ஐ எம் லீவிங். வைன் நில்லு வைன். என்ன? நான் அதை சொல்லிட்டு இருந்த டயம். எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இப்போ இல்லைன்னு ஏன் நான் டார்ச்சர் பண்ணுறேன்? ஓகே பேபி, சாரி. நான் ஒன்றும் டார்ச்சர் பண்ணல. பட் ப்ளீஸ் வைன், என்னை விட்டு மட்டும் இனி என்னை விட்டு மட்டும் போகாது ப்ளீஸ். இவ்வளோ நாள் நீ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சோம், உன்னை தூரத்துலேருந்து பார்த்தோம், உங்ககிட்ட பேச முடியாமல் எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா வைன்? என் கண்ணு முன்னாடி நீ இருக்குடி, ஆனால் என்னால் உங்ககிட்ட வந்து பேசவே முடியல. என் ஃபேஸை கூட முன்னாடி வந்து காமிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்த வைன். யார் ஒன்று இருக்க சொன்னது அந்த மாதிரி? நான் பண்ண சொன்னேன்னா? இல்லைல்ல, நீங்களாம் ஒன்று பேசி முடிவெடுத்துப்பீங்க. என்னை பற்றி யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்கல்ல. நானும் டேயோங்க சொன்னேன், என்னை வந்து பார்க்காத, என் கூட பேசாத, என் கண்ணு முன்னாடியே நிற்காத நானா சொன்னேன். வைன், அது எதுவும் நடந்துருச்சு, அதை விட்டுரு. அது வேண்டாம் இனி. விட்டுருன்னு சொல்கிறதுக்கு அது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. ஓ மை காட், நான் ஏன் இதெல்லாம் நின்றுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்? நான் கிளம்புறேன் அப்படின்னு டேயோங்க தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. வைன், 1 செகண்ட் நில்லு. என்ன டேயோங்? லாஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், லைஃப்பும் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிற? சாரி மிஸ்டர் டேயோங், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓ, அவ்வளோதானா? சரி போ, எங்கே போகணுமோ அங்கே போ. அங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் டியர்ஸ் கண்ணிலேருந்து அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே அதை வைப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க உங்கள் வீட்டிலேருந்து. தென் அப்படியே 3 days கழிச்சு டேவும் ஜேகேவும் ஜெர்மன் வந்திருக்காங்க. டேய் என்ன எதுக்குடா கூட்டிகிட்டு வந்த? நீயே வந்து தேடி இருக்கலாம்ல அவளை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனிக்கு தான். நீ கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். தைரியமா? உனக்கு என்ன தைரியம்? இல்லை, நீ கூட இருந்தால் அதான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, வயனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்கு தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஓ, அப்போ எனக்குள்ளே இவ்வளோ ஒரு பவர் இருக்கா? உடனே சீன் போடாத, நீ வா ஃபஸ்ட்டு வயனோட யூனிவர்சிட்டி போய் பார்க்கலாம். டேய், அவள் தான் காலேஜ் முடிச்சிட்டாளே. அது தெரியும் எனக்கு. அங்கே போயிட்டு அவளோட ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். அவள் ஜம்மன் வந்தப்போ என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல, அதுதான். ஸோ டேவும் ஜேகேவும் உங்கள் காலேஜ் போயிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறாங்க, உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. வித் யுவர் டேட்ஸ் பெர்மிஷனோட உங்கள் மேம் உங்கள் நம்பர் எடுத்து தராங்க. ஸோ அப்போ அந்த மேம் சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, வயன் இப்போது அவரோட ஃப்ரெண்ட் ஜிமின் கூட. என்ன ஜிம்மின் கூட? டே வாய் முடு, நான் தான் பேசல. என்ன சொன்னீங்க? வயன் ஜிம்மின் கூட சுவிட்சர்லாந்து போயிருக்காளே, தெரியாதா? அவன் கூட அவன் எதுக்கு போனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் யார் மேம்? வயனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, ஆனால் அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? வாட் தி ஹெல் மச்சான், யார் அவன்? ஒரு வேளை வயனோட ஆளாக இருப்பானோ? அடிங்க வாய் முடு. ஆமாம் மேம், தெரியும். ஜிம்மின் தானே, டக்குன்னு பேர் மறந்துட்டேன். ஜிம்மின் வயனோட ஃப்ரெண்டு, கரெக்டு தானே? வயனோட ஃப்ரெண்டு தான். அவள் கூட தான் அங்கே போயிருக்கா. எதுக்கு போயிருக்கா? ஆக்சுவலாக ஜிம்மினோட அப்பா ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்காரு, அங்கே தான் அவளும் ஒர்க்காக போயிருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஓ, ஆல் ரைட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மேம். ஓகே. டேட்டாயாங்க எனக்கு ஒன்றும் புரியல. வயன் எதுக்கு இப்போ அவன் கூட போயிருக்கா? அதுவும் ஜெர்மன், அவள் எதுக்கு அங்கே போனா? டே ஜேகே, எனக்கே அதான் ஒன்றும் புரியல. இப்போது நம்ம அங்கே போய் ஆகணும். வா கிளம்பு. என்ன இப்போவே வா? இன்னும் ஜெர்மன் என்ன பக்கத்து சந்தலையா இருக்குது? டே ஜேகே, வயன்டா, லவ்டா, என் பொண்டாட்டிடா, அவள் போய் தானே ஆக்கணும் நான். சரியா போச்சு, உன் பொண்டாட்டி தானே மச்சான், நீ போயிட்டு வா. நான் ஊரில் என் குழந்தைய பொண்டாட்டியை விட்டுட்டு வந்திருக்கேன், உன்னை விட நான் தான் பாவம். டே ஜேகே, ஓரா சீன் போடாத, நான் பேசிட்டேன், நீ வா. நான் எனக்கு எல்லாம் பேசிட்டேன், நீ வர என் கூட வா. ஸோ ஜெர்மனோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு ஜெர்மன் வந்துட்டாங்க 2 பேரும். டேட்டாயாகா, எனக்கு என்னமோ அங்கே போனதை வாயினோட பார்த்து யாரை நீனு கேட்க போகிறா, உனக்கு நோஸ் கட் ஆக போகுது. இப்போ உன் நோஸை நான் கட் பண்ண போகிறேன், வாயை மூடிட்டு வா. அவளே என்ன சொல்ல போகலான்னு தெரியாமல் நான் டென்ஷனாக இருக்கேன். சும்மா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கியா நீ? வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜிமினோட ஆஃபீஸ் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ உங்களுக்கு வாட்ச்மேன் கேட்குறாரு, யார் என்னப்பா வேணும் உங்கள் 2 பேருக்கும்? உள்ள ஜிமின் இருக்காரா? ஓ, ஜிமின் ஐயா பார்க்க வந்தீங்களா? உள்ளே தான் இருக்காரு. ஆமாம், நீங்கள் யார்? மச்சா, ஜிமின் ஐயா வாண்டா, கேட்டுக்கோ, பெரிய ஆளாக தான் இருப்பான் போல். டே சும்மா இரு. அவரோட ஃப்ரெண்டு தான், அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்டா? நம்புகிற மாதிரி இல்லையே. அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா? இதெல்லாம் எதுக்கு? அவனை அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. டே சும்மா இரு, நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல. என்னப்பா அவன் எகுறான்? அப்பாயின்மெண்ட் இருந்தால் தான் உள்ளே விட முடியும், இல்லை விட முடியாது அப்படின்னு அந்த வாட்ச்மேன் அங்கிள் சொன்னதோ டே இருந்துட்டு, டே மச்சான் வா போகலாம் அப்படின்னு காய பிடிச்சிட்டு ஜேகே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவர் வாட்ச்மேன் அங்கிள் கத்திட்டே பின்னாடி வந்துட்டே இருக்காரு. பா நில்லுங்க, உங்களை தான் கூப்பிட்றேன், இப்பெல்லாம் உள்ளே வரக்கூடாது, தெரிஞ்சா என் வேலைக்கு ஆப்பு. டே அங்கு என்னடா மச்சான், மாஸ் என்ட்ரியா, டூட் மூவி என்ட்ரியா, பேக்ரவுண்டில் பிஜிஎம் போட்டு விட்டுட்டா ஒரு மினிட்டு, கொஞ்சம் வாய் மூடிட்டு வரீங்களா? வாங்க. ஸோ ரிசப்ஷனில் வந்து இந்த ஆஃபீஸில் வயலண்ட் நேமில் யாராவது இருக்காங்களா? சாரி சார், என்ன பேர் சொன்னீங்க? மிஸ்ஸஸ் கிம் டயாங்ன்ற நேமில் யாராவது இருக்காங்களா? வாட்? சாரி சார், அந்த மாதிரி நேமில் யாரும் இங்கே இல்லை. மச்சான், நேரங்காலம் தெரியாமல் நீ வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்காத. ஏம்மா, வயன்ன்ற நேமில் யாராவது இருக்காங்க இங்கே? ஓ, வயன் மேமா? இருக்காங்க. ஆமாம் மச்சான், இங்கே வயனுக்கு பெரிய மரியாதை தான் போல்.
இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்கள் அவங்கள மீட் பண்ண முடியுமா இப்போது? ஒன் செகண்ட் மேம்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவங்க ஃப்ரீயாக இருந்தால் அவங்கள மீட் பண்ணுவாங்க சார். ஓகே. ஸோ நீங்கள் மேலே ஆஃபீஸில் ஜிம்முக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஃபோன் தராங்க. மேம் உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன்லேருந்து கால் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு வெளியில் வந்து கால் அட்டென்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ சொல்லுங்கள் மேம், உங்களை பார்க்க 2 பேர் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார்? உங்களை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வர முடியுமா? சரி இது வரேன். ஸோ நீங்கள் அப்படியே கீழே குடுகுன்னு ஓடி வரீங்க. அப்போது ஸோ ரிசப்ஷனில் 2 பேர் நின்றுட்டுருக்காங்களா? ஸோ உங்களுக்கு பின்னாடி இருந்தே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஓடி வந்து டேயோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஸோ அவரும் அப்படியே பின்னாடி டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் ஸ்லோவாக அவர்கிட்ட நடந்து போயிட்டே இருக்கீங்க. எதுக்கு இங்கே வந்த? என்ன வேணும் உனக்கு? நல்ல வேலை மச்சான், நீ யாருன்னு கேட்காம எதுக்கு வந்தேன்னு கேட்டாலே அவ. ஜேகே பயன் இப்படி சொல்லான்னு ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்டதும் நீங்கள் டக்குன்னு டேவோட ஆன்சர் பிடிச்சிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. வெளியில் வந்ததோ டப்புன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு மிஸ் யூ வயன், எதுக்கடி என்னை விட்டு வந்த, ஏன் இந்த மாதிரி பண்ணுற வயன், டேயோ என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இப்படி எல்லோரும் பார்க்குறாங்க. வயன் ஐம் சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் வயன். எதுக்கு இங்கே வந்த? நான் தான் சொன்னல என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கேயும் வராதுன்னு. வயன் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியாது, எனக்கு எப்போவுமே புரியாது. சரியா? நான் புரிய வைக்கிறேன் வயன், என் கூட மட்டும் இரு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். வேண்டாம், நான் தான் அந்த லைஃப் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்பா சொல்லி தான் எனக்கு எல்லாமே தெரியும். மற்றபடி நானும் எதுவுமே ரியலைஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் உண்மையாக போயான்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. நான் அதை நம்பலைன்னா என்ன பண்ணியிருந்திருப்பேன்? நான் நம்ப வச்சுருப்பேன். உனக்கு ஞாபகம் வரத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருந்திருப்பேன். ப்ராக்டிக்கலாக பேசிட்டேன். இப்போ நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட நீ என்னை பார்க்குற விதம் வேறு, நான் உன்னை பார்க்குற விதம் வேறையாக இருக்கும். என்ன வேறு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், உனக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நான் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னு எல்லாமே உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ நீயும் நானுமே ஒன்றா சேர்ந்துட்டா கூட உனக்கு அந்த லைஃப் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். விட்டு போன லைஃப் பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் உனக்கு. ஏன்னா பாதி லைஃப் நீ என் கூட வாழ்ந்துட்ட. ஸோ உனக்கு அது பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தானே இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லை. பாஸ்டில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ உன் கூட ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அது புதுசாக. ஸோ எனக்கு உன்னை பற்றின ஐடியா ஒன்றுமே ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, நீ என்ன பண்ணுவ, எதுவுமே எனக்கு தெரியாது. நோ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இஷ்டத்துக்கு பேசுகிற, என்னென்னமோ புரியாத மாதிரிலாம் பேசுகிறிய வயன். என்னடி பேசுகிற நீ? அதை புரிஞ்சிருச்சுல்ல, நோ சொல்கிறேன்னு. கிளம்பிங்கிருந்து ஜேகே, உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்பு. மச்சான் முடிஞ்சிச்சா? போகலாமா? வயன் நின்னா நீயும் வரல. அவன் எங்கே வருவா? மச்சான் போகலாம் அப்படின்னு ஜேகேவோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. எனக்கு இருந்தாலும் நான் தான் அவன் புருஷன். இல்லை நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதில்ல? எனக்கு இருந்தாலும் நீ என்கிட்ட தான் வருவேன், நான் வர வைப்பேன், போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் ஆஃபீஸில் அதே மாதிரி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க. சடனாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேவும் ஜேகேவும் உள்ளே வராங்க. அப்போ ஜிமின்னுட்டு எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? எனக்கோ திறந்து வீட்டிலண்ணா. ஹலோ மரியாதை ஹூ த ஹெல் ஆர் யூ? எப்படி உள்ளே வந்தீங்க நீங்கள்? என் மச்சானோட ஆள் இதோ இங்கே தான் இருக்குது. ஜேகே நீ மாற்றி சொல்லிட்டேன், ஆள் இல்லை ஒய்ஃபு. ஒன்றையும் ஜமீன் யார் இங்கே இருக்கா? யார் என்னோட ஆள்?
உடனே நீங்கள் ஜிம்மன் கிட்டே போயிட்டு ஐயோ ஜிம்மன் சாரி அப்படின்னு ஒரு கை ஜிம்மனை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கை டயவங்க பிடிச்சிக்கிட்டு டயம் அப்படியே முறைக்கிறீங்க. என்ன பண்ணுற நீ, முதல்ல வெளியில் வா அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க 2 பேரையும். ஜிம்மன் வந்துட்டு வயன் யார் இவன், ஐயோ இந்த ஜேகே பையன் வேறு உள்ளே இருக்கானே, ஜிம்மன் 1 செகண்ட் இது வந்துடுறேன் அப்படின்னு அகைன் உள்ளே வந்து ஜேகேவுக்கு தர வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க. அகைன் ஜிம்மன் கிட்டே போயிட்டு அவரோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஜிம்மன் ஐம் ரியலி சாரி என்னால் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் நடந்துச்சு மீட்டிங்கில், ஐம் ரியலி சாரி ஜிம்மன். பையன் நீ அவன் கை விடு, நீ மாமா கை வந்து பிடி அப்படின்னுட்டு நீங்கள் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருப்பீங்களே அதை எடுத்து விட்டுட்டு அவர் கை பிடிச்சிக்கிறாரு. சும்மா இரு பையன், இங்கே என்ன நடக்குது? ஜிம்மன் நீ தான் ஜிம்மனா? என்ன என் பெர்மிஷன் இல்லாமல் யாரில் நீ தூக்கிட்டு வந்துட்டேனா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் யார் முதல்ல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினியா அவளை இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டா. பையன் யார் இவன்? சும்மா லேட்டர் அவள் எக்ஸ்பிளைன் யூ ஓகே. அவனே ஜேக்கே இருந்துட்டு அதெல்லாம் தனியாக வச்சுட்டு நீ சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டேட்டையும் நீயே சொல்லு என்ன விஷயம்னு. இந்த பாரு ஜிமின் வாயனியம் பொண்டாட்டி டேயும் ஸ்டாப் இட். ஓகே ஆக்சுவலாக வாயனோட ஒய்ஃபு தான், பட் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்போது நான் யாருன்னு அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ அவன் என்னை வெறுக்கிறான். ஷி ஹேட்ஸ் மீ. ஓகேவா வாயின் இப்போ உனக்கு? ஸ்டூப்பிட்டையும் நீ என்ன பேசிகிட்ருக்க ப்ரோ? அதுக்குன்னு நீ தப்பாக கணக்கு போட்டுறாத. பையன் எல்லாத்தையும் மறந்துட்டா, பட் எங்கள் 2 பேருக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. நீ நம்பலையா ப்ரோ? நான் வேணும்னா ஃபோட்டோ எடுத்து காமிட்டா, நானும் வேணும் ஃபஸ்ட் ஹனிமூன் போனது. டேய் வாய் மூடுன்னு சொன்னேன். நீ கோவப்படாத டேயும் வாய மூடு. ஜிமன் ஐம் ரியலி சாரி. இங்கே என்னென்னமோ நடந்துடுச்சு. இட்ஸ் ஓகே வாயன். ஓகே எனக்கு புரியுது. நம்ம இதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா? டிஸ்கஸ் ஆடிங்க என் பொண்ணாடி கூட நீ என்ன டிஸ்கஸ் பண்ணுவேன்? ஜிமன் நீ போ, நான் வரேன், நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜிமன் அனுப்பி விட்டுடுறீங்க. டக்குனு டே பக்கம் திரும்பி டேவோட ஷோர்ட் காலர் பிடிச்சிட்டு பேக்வேர்ட்ஸில் புஷ் பண்ணி வாலில் பின் பண்ணுறீங்க. வாயின் பார்த்து விழுந்துருவேன். என்ன சொன்னேன்னா உன்னை வீட்டுக்கு தானே போக சொன்னேன், எதுக்கு இங்கே வந்த? நீ சொன்னால் வீட்டுக்கு போயிடுவேன், போயிட்டு ஈவினிங் வரட்டா? நான் சொன்னது இந்த வீடு கிடையாது, நீ ரிட்டன் கொரியா கேட்போ, இங்கே வராத. எதுக்கு இங்கே வந்த? ஏன் உனக்கு தெரியாதா அதுக்கு வந்தேன்னு? தெரியாத மாதிரி கேட்குற. அப்படி தான் கேட்பேன். நீ போ, எதுக்கு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுற? நான் பிரச்சனை பண்ணலாமா, உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கேன். நீ பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்கு. எல்லோரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே வந்து நல்லா மறந்துட்டேன்னு சொல்கிற. அப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நான் ஒரு அம்னிஷா பேஷண்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? அப்போல்லாம் இல்லடி சொல்லலாம். சரி நான் வேணா எல்லாருக்கிட்ட போய் சொல்லிட்டா வாங்கணுன்னா அம்னிஷா பேஷண்ட் இல்லைன்னு அடிச்சேன்னு வச்சுக்கோ. சரி கோவப்படாத போ, நீ இங்கே வராத. அப்போல்லாம் என்னால் உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாதுடி, நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ வராத இங்கே, நான் தான் சொல்கிறேன்ல. நீ போட்டா போயிடுவேன். நீ போன்னு சொல்லிவிட்டு ஒரேடியாக போயிடுவேன், அப்புறம் வரவே மாட்டேன். போ, வராத. டேய் நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு 2 பேரும் க்ளோஸாக என்ன பேசிகிட்ருக்கீங்க. இதை பின்னாடி ஜேகே பார்த்துட்டு டே அவங்க என்ன ரொமான்ஸ் போயிட்டுருக்கா இங்கே? பார்த்தா அப்படி தெரியலையே. அவனை திட்டுற மாதிரியும் இருக்குது, கொஞ்சிற மாதிரியும் இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே. ஸோ டே அப்படியே உங்கள் நோஸை டச் பண்ணுறாரா? அப்போது நீங்களும் நாளைக்கு விடியறதுக்குள்ளே நீங்கள் இருக்கவே கூடாது. நீ ஊருக்கு போ, உங்கள் அம்மா கிட்டே போ, இங்கே இருக்காத. அப்படியா? அப்போது நைட்டு வரைக்கும் இங்கே இருந்துட்டு உன்னை பார்த்துட்டு போயிட்டா சரியா? இப்படிலாம் பேசாத, நீ கிளம்பு, நீ இப்போவே கிளம்பு. சரி அப்போ கிளம்பிட்டுறேன் சரியா? அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்பை அப்படியே அவர் ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற?
ஒன்றும் இல்லை, நான் போயிடுவேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் கிளம்புறேன். போ, நிற்காத, கிளம்பு. இதோ போயிடுறேன் அப்படின்னு உங்கள் லிப்புக்கிட்ட அப்படியே வராரு க்ளோஸாக. நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, டே கிஸ் தான் தர போகிறாருன்னு. ஸோ அப்படியே கிட்டக்கே வந்துட்டு உங்கள் லிப்பை அப்படியே பிடிச்சி அழுத்தி விட்டுறாரு. பா, சிப்போ அப்படின்னு நீங்கள் தள்ளி விட்டுட்டு, இது பாரு நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பின்னாடி வராத, என் ஆஃபீஸ்க்கும் வராத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, முதல்ல கிளம்பு அப்படின்னு உங்கள் லிப்பை பிடிச்சிக்கிட்டே. பா, நான் தான் லூசு மாதிரி. இவன் கண்ணு பார்த்தாவே இந்த மாதிரி தான் நடக்குது. நான் தான் கொஞ்சம் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஓய் பேபி, அரே ஓகே, வலிக்குதா? மாமா வேணா தேய்ச்சி விட்டா? போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க நீங்கள். அப்போட்டே செக்கு மேலே ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு, மச்சான் எப்படி என் பொண்டாட்டி என் ரூட்டுக்கு வந்துடுச்சு, இதுக்கப்புறம் பாரு போனால் அவ கூட தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போவேன். இப்போ மச்சான் வாய் நேற்று வரைக்கும் போன்னு துரத்திட்டு இருந்தா, இன்றைக்கி என்னடானா அந்த போவே வேற ஒரு மாடுலேஷனில் சொல்லிகிட்டு இருந்தா. எப்பட்றா இதெல்லாம்? அதெல்லாம் அப்படி தான். இப்போ பாரு. ஓய் பேபி, இங்கே பாரு, நீங்கள் திரும்பி பார்க்காமலே உங்கள் 2 ஆம்ஸே பின்னாடி எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு போகிறீங்க. சரியா போச்சு. இவளுக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. நானா எப்போ பார்த்தாலும் அங்கேவா பார்க்க போகிறேன், அதுக்குன்னு இப்படி பண்ணுறா. சரிடா ஜேகே, வா போய் பேக் பண்ணலாம், நாளைக்கு வயனோட ஊருக்கு போக போகிறோம். டேட்டையும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு? இருக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கை மச்சான், நீ வா நம்ம போகலாம். நாளைக்கு வயனை கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறோம், சரியா? எனக்கு 2வது கல்யாணம். என்ன பதறாத வயனு கூட தான். சரி வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுகளில் ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டு ட்ரை பண்ணுறேன்டா. சாரி லேட் ஆச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு எஃப்எஃப்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? அது வரைக்கும் டாட்டா.